நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மதிமுக இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. மதிமுகவிற்கு ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கப்படுவதாக ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அது குறித்த முக்கிய செய்தியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக தொகுதி பங்கீடு குழுவுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்குவது என்று உடன்பாடு எட்டப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து தற்போது இந்த முக்கிய செய்தி வெளியாகி இருக்கிறது. மதிமுகவிற்கு ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்குவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுக இடம் பிடித்திருக்கிறது. அந்த கூட்டணிக்கு மதிமுகவிற்கு ஒரு மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை இடமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கக்கூடிய முக்கிய செய்தியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் மதிமுக தற்போது இணைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மதிமுகவிற்கு ஒரு மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை இடமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாண்டியராஜன் நம்முடன் இணைகிறார். பாண்டியராஜன், தொடர்ந்து இப்ப நாம் அந்த முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. விஷ்ணு, திமுக மதிமுக இடையேயான இந்த 2ஆம் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 21ஆம் தேதி மதிமுகவினுடைய சார்பில் மதிமுகவினுடைய பொருளாளர் கணேசமூர்த்தி தலைமையில் 5 நிர்வாகிகள் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து இன்று 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு மதிமுகவுக்கு இன்று காலை அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று தற்பொழுது சரியாக 3 மணிக்கு சென்னை அண்ணாரிலே வந்த மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தலைமையிலான மதிமுகவினர் தற்பொழுது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றனர். மு.க. ஸ்டாலின் அவர்களும் தற்பொழுது அண்ணாரிலே வந்திருக்கிறார். அவரும் அந்த தொகுதி பங்கீட்டு குழுவினுடன் சேர்ந்து மதிமுகவுடன் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் நமக்கு மிக முக்கியமான ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. மதிமுகவிற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கியிருப்பார்கள், அதாவது 2 இடங்கள் ஒதுக்கியிருப்பார்கள். மாநிலங்களவை ஒரு இடமும் அதே போல மக்களவை தேர்தலில் நேரடியாக போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதியும் ஆக மொத்தம் 2 இடங்கள் மதிமுகவிற்கு ஒதுக்கியிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிறது. ஏற்கனவே கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற அந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் மதிமுகவினுடைய சார்பில் 5 விருப்ப தொகுதிகள் கொடுக்கப்பட்டு அதில் தங்களுக்கு 2 அல்லது 3 தொகுதிகள் வேண்டும் என்று மதிமுக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்த இந்த சூழலில் தற்பொழுது ஒரு மாநிலங்களவை தொகுதியும் ஒரு மக்களவை தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட தகவல் இருக்கிறது. ஏற்கனவே தென்காசி, விருதுநகர், ஈரோடு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 5 தொகுதிகளை மதிமுக கேட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது 2 தொகுதிகள், அதாவது 2 மக்களவை தொகுதிக்கும் ஒரு மாநிலங்களவை தொகுதிக்கும் ஆக மொத்தம் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான இடத்தை தற்பொழுது திமுக தரப்பு ஒதுக்கி இருப்பதாக தகவல் இருக்கிறது. வருகின்ற ஜூன் மாதத்தில் தமிழகத்தில் காலியாக உள்ள அந்த 2 மாநிலங்களவை உறுப்பினர்கள் தற்பொழுது மதிமுகவினுடைய கூட்டணிக்கு அந்த ஒரு தொகுதி ஒதுக்கியிருப்பதாக நமக்கு மாநிலங்களவை இடத்தை திமுக ஒதுக்கியிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிறது. மேலும் கூடுதலாக ஒரு இடம் ஈரோடு தற்போது மதிமுகவிற்கு ஒதுக்கியிருப்பதாக நமக்கு தகவல்கள் வெளியாகிறது. ஆக மொத்தம் ஈரோடு மற்றும் மாநிலங்களவை ஒரு இடம் ஒதுக்கியிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிறது. விஷ்ணு, பாண்டியராஜ், இப்போ மக்களவை தொகுதி அப்படின்ற பட்சத்துல மதிமுகவிற்கு எந்த தொகுதி ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? மக்களவை தொகுதியில் அந்த போட்டியிடுவதற்கு மக்களவை தொகுதியில் எந்த தொகுதி ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? விஷ்ணு, ஏற்கனவே கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற அந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் மதிமுகவினுடைய சார்பில் மதிமுகவினுடைய அந்த பேச்சுவார்த்தை குழுவானது 5 விருப்ப தொகுதிகளுடைய பட்டியலை வழங்கியது. அதில் தென்காசி, விருதுநகர், ஈரோடு மற்றும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட 5 தொகுதிகளுடைய விருப்ப பட்டியலை வழங்கியிருந்தது. அந்த அடிப்படையில் இவர்களுக்கு தற்பொழுது ஒரு மக்களவை தொகுதி ஒதுக்கியிருப்பத தகவல் அடிப்படையில் அதில் ஈரோடு தொகுதி அதிகபட்சமாக ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே போல காஞ்சிபுரம் ஒதுக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஈரோடு தொகுதியில் மதிமுகவினுடைய பொருளாளர் ஈரோடு கணேசமூர்த்தி போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல காஞ்சிபுரம் தொகுதியில் மதிமுகவினுடைய துணை பொதுச்செயலர் மல்லை சத்யா போட்டியிடுவாரோ அல்லது அதற்கு மூத்த நிர்வாகிகள் வேற யாரும் போட்டியிடுவாரோ என்பது அதிகாரப்பூர்வம் மதிமுக அறிவிக்க இருக்கிறது. ஆக மொத்தம் இந்த 2 மக்களவை தொகுதிகளில் ஒரு தொகுதி மதிமுக ஒதுக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் இருக்கிறது. ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் மற்றும் ஒரு மக்களவை தொகுதி. ஏற்கனவே கடந்த 2009ஆம் நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் விருதுநகரில் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாகூரிடம். தற்பொழுது மீண்டும் அந்த தொகுதியில் போட்டியிட மதிமுக சார்பில் விருப்பம் காட்டப்படாத நேரத்தில்
திருச்சியும் ஈரோடும் மிக முக்கியமாக கேட்கப்பட்டிருந்தது. திருச்சியில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ஒரு மாநிலங்களவை மற்றும் ஒரு மக்களவை தொகுதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு மக்களவை தொகுதியில் மதிமுகவினுடைய பொருளாளர் அல்லது வேற ஏதாவது முக்கிய நிர்வாகியை போட்டியிட வைப்பதாகவும் மாநிலங்களவை உறுப்பினராக வைகோ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிறது. விஷ்ணு பாண்டியராஜ், இந்த தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக இப்ப நாம் அந்த முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வை தொடர்ந்து செய்தியாளர்களை அவர்கள் சந்திக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது? இன்னும் எவ்வளவு நேரத்தில் அவர் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள்? அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? விஷ்ணு, தொகுதி ஒப்பந்தம் குறித்தான கையெழுத்து தற்பொழுது திமுக ஸ்டாலின் அறையில் ஒப்பந்தம் கையெழுத்தான தகவல் வெளியாகிறது. ஒரு உச்சகட்ட பரபரப்பை தான் தற்பொழுது அன்னாரிடத்தில் இருக்கக்கூடிய வாயில் பார்க்க முடியுது. இங்கு கூடியிருக்கக்கூடிய திமுக மற்றும் மதிமுக தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் பரபரப்புடன் காணப்படுகிறார்கள். தற்பொழுது ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய சூழலில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் வெளியே வந்து செய்தியாளர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகத்தான் இருக்கிறது. விஷ்ணு, திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இருக்கிறது, எத்தனை தொகுதிகள் எந்தெந்த கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத சம்மப் பண்ண முடியுமா? நிச்சயமாக விஷ்ணு, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளாக காங்கிரஸ் மற்றும் இந்திய யூனியன் லீக் உள்ளிட்ட கட்சிகள் மட்டுமே இருந்தது. கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக திமுக இருக்கக்கூடிய பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கும் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளுக்கும் மத்திய அரசு மாநில அரசுக்கு எதிராக செய்யக்கூடிய அனைத்து விதமான போராட்டங்களுக்கும் தொடர்ச்சியாக இதனுடைய தோழமை கட்சிகளாக மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர்ந்து ஆதரவளித்தன. இந்த சூழ்நிலை விஷ்ணு தற்பொழுது மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் செய்தியாளர் சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சியை நாம் தற்போது பார்க்கலாம். விஷ்ணு, நாடாளுமன்ற தேர்தல் ஒருவேளை அந்த தேர்தலோடு சேர்ந்து நடத்தப்பட இருக்கின்ற 21 தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல். இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இடம்பெற்றிருக்கிறது. தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. எங்கள் இயக்கத்தினுடைய அவைத்தலைவர் திருப்பூர் துரைசாமி, பொருளாளர் கணேசமூர்த்தி மற்றும் இந்த பேச்சுவார்த்தை குழு உறுப்பினர்களான புலவர் செவந்தியப்பன், டாக்டர் சந்திரசேகரன் அவர்கள் உடனடியாக இன்று இங்கு வர இயலவில்லை. இன்று செய்தி பகலிலே கிடைத்தது சந்திக்கலாமா என்று. அதை வந்து தகவல் தெரிவித்துவிட்டு அவர்கள் அனைவரையும் நாளை காலையில் தாயகத்திற்கு வந்து அங்கே நாங்கள் எங்களுக்குள் கருத்துக்கள் பரிமாறிவிட்டு அதற்கு பிறகு நாளை மாலைக்குள் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உயிர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்களையும், திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சகோதரர் துரைமுருகன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பேச்சுவார்த்தை குழுவுடனும் சந்திப்பதற்கு முடிவு செய்திருக்கிறோம். முதல் கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்த நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சு உடன்பாடு எட்டப்படும் சொல்லப்பட்டது. இந்த சூழல்ல எல்லாம் சுமூகமாக தான் இருக்கு. தாமதத்துக்கு என்னங்க தாமதம் ஒன்றும் இல்லை. அவங்க வரணும், திடீர்னு சொன்னாங்க வந்து பார்க்கணும்னு. போன்று சொல்றதை விட நேராக வந்து சொல்லிட்டு போகணும். அது சொல்லிட்டு நம்ம தொகுதிகளை விருப்பப்பட்டு ஏற்கனவே கொடுத்துருவோம். இப்போ மீண்டும் அதே நிலைப்பாட்டில் அதெல்லாம் பிற சொல்ல முடியாது, பகிர்ந்து கொள்ள முடியாது. நாளைக்கு நாங்கள் எங்களுடைய இயக்கத்தினுடைய அனைவரையும் வர, ஏன்னா இப்போ சொல்லும்போது மத்தியானம் 1:30 மணிக்கு சொன்னாங்க. நான் வந்து அது நேராக வந்து சொல்லி போன்று சொல்லிட்டு போகிறத விட நேராக வந்து சொல்லிட்டு நாளை மாலைக்குள் சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்.
மதிமுக திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இது குறித்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முதல் 2 கட்ட பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக நடந்து முடிந்ததாக மதிமுக தலைவர் வைகோ தெரிவித்திருந்தார். நாளையும் இந்த பேச்சுவார்த்தை தொடரும். மீண்டும் பேச்சுவார்த்தை நாளை நடைபெற இருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார். தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடர்ந்து சுமூகமாகவே நடைபெற்று வருவதாகவும் இன்று மதியம் 1:30 மணிக்கு சந்திக்கலாமா என்று திமுக தரப்பிலிருந்து ஒரு அழைப்பு வந்ததாகவும் மதிமுக தரப்பிலிருந்து உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் வரவேண்டிய சூழல் காரணமாக நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று மதிமுகவினுடைய தலைவர் வைகோ அவர்கள் தெரிவித்தார். செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் தெரிவித்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம்.